விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்சு பணத்தை வெளியில விட சொல்றாரு. காரணம் அவர் எங்களெல்லாம் பேசுறதுன்னா எங்க தகுதிக்கு நாங்கள் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பேசுறாரு, ஏன் மோடி பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்குது? அறிவாலயத்துக்கு நிழல்ல ஒதுங்குறவங்க எல்லாருமே நீங்க சேர்த்துங்களே, நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை கொடுத்து கூட்டணி சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்றாங்க. விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்ச பணத்தை வெளியில விட சொல்றாரு. காரணம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். அவர் எங்களெல்லாம் பேசுறதுன்னா எங்க தகுதிக்கு நாங்கள் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, யார் கொள்ளையடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்கிறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போ. இவ்வளோ பேசுகிறாரு, ஏன் மோடியை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார்? திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் யார் மூலமோ தாக்கி பேசலான்னு பார்க்குறாங்க. அடிக்க அடிக்க பந்து உந்தோம், அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கம். திமுகவை திட்ட வெற்றிகள் குவியும்.